ப்ரோ. கிளைமேக்ஸ் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ப்ரோ. நல்லா நல்லா தான் ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ படத்தோட பேக் போன் மாதிரி நல்லா வெயிட்டாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு சீனை கேட்கும்போது நல்லா இருந்தது. ஆஸ் யூஸ்வல் ஹலிதா ஷமீம் மேம் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து கிரேட் மூவி வித் கிரேட் சோஷியல் மெசேஜஸ் அண்ட் நியூ ட்ரெண்ட் கொண்டு வர மாதிரி வந்து இதில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. 8 இயர்ஸ் மூவியில் இது 2016லேருந்து 2024 வந்து 8 இயர்ஸில் வந்து கஷ்டப்பட்ட அந்த டீமோடைய கிரேட் மூவி வித் லாட் ஆஃப் சோஷியல் மெசேஜஸ். இழந்தவைகள் எதுவும் வந்து திரும்ப வராது, நம்மளை நாம இழக்கக்கூடாது, அந்த மாதிரி கிரேட் மெசேஜஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பீப்புள் கனெக்ட் பண்ற மாதிரி தான் ஃபீல் பண்றேன் நான். நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியா எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஸ்டோரி போடுறாங்க, ட்விட்டர்ல ட்வீட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட பீப்புள் சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் சோ ஃபார் சோ குட். படம் வந்து எக்ஸலண்ட் படம், சூப்பரா இருக்கு படம். கதிஜா ரஹ்மான் மியூசிக் வந்து எக்ஸலண்டா இருக்கு படம். மியூசிக் செம்மையா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். செகண்ட் ஹாஃப் தாங்க படமே. மூவி அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற, செகண்ட் ஹாஃப் வேறையா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் வந்து சொல்லணும். ஆனா அவங்களோட மெனக்கெடல் தெரிஞ்சிருக்கு. நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்குலாம் சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது, ஸ்லாம் புக்கு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கனெக்ட் ஆச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி வேணாம். அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்கள முந்தைய படத்தை நம்பி வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் உண்மையில. நல்லா இல்ல ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ. டிராவல் பண்றவங்கலாம் பிடிக்கும், மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு கனெக்ட் ஆகல ப்ரோ, எமோஷனா கனெக்ட் ஆக முடியல படத்தால. அவங்களதான் அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க கனெக்ட், நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. வியூஸ் சூப்பரா இருந்துச்சு, மற்றபடி கனெக்ட் ஆகல. தெரியல ப்ரோ, டிராவல் பண்றவங்க மட்டும் பிடிச்சிருந்துச்சு. காசு கொடுத்து வந்தா எனக்கு சுத்தம் சீரியஸா எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க முன்னாடி படம் பாத்தீங்கன்னா 2 படம் இருக்குங்களா, 2 படமும் நல்லா இருக்கும். ஒரு கதை இருக்கும், லவ் இருக்கும். இதுல வந்து அவ்வளவு பெருசாவே இல்லை எதுவுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பாரின்னு ஒருத்தர் நடிச்சிருக்கான். அவருக்கு கொஞ்சம் சின்ன ரோல் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கு. அப்படி மற்றபடி படம் நல்லா இருக்கு. நல்லா வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவான ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். லேக்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு ரோட் ஜேர்னி படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கனெக்ட் ஆகுது, நல்லா அருமையா இருக்கு. ஆமா காலேஜ், ஆமா ஆமா கண்டிப்பா தேவைப்படுது. ஆக்சுவலா வேற கேரக்டர் வச்சு பொறுத்திருந்தா இந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குமான்னு தெரியாது. அந்த கேப்பை வந்து அவங்க எதுக்காக பண்ணிருக்காங்களோ அது வர்த்தா இருக்கு. 9 கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப் படம் கதிஜா ரஹ்மான் மியூசிக் வந்து எக்ஸலண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்டா இருக்கு படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா இருக்கு. கதிஜா ரஹ்மான் வந்து அவங்க அப்பா பேரு சூப்பரா காப்பாத்திருக்காங்க. உள்ள டிராவல் தான், நாங்களே டிராவல் போற மாதிரியே இருக்கு. கடைசி வரைக்கும் எப்படா முடியும் நான் வெயிட் பண்ணி. சூப்பரா இருந்தது, லைட் போட்டது. எனக்கு 4 தான் ப்ரோ. அவங்க முன்ன படம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தேன் ப்ரோ. As usual, it's a great movie and also surprisingly Khadija Rahman ma'am oda வந்து great music. நாலு சாங்குமே வந்து நல்லா இருக்கு. அது கூட வந்து அனதர் சர்ப்ரைசிங் சாங் ஒன்று வந்து உள்ள வருது. ஆக்சுவலி வந்து சம் சைனீஸ் லாங்குவேஜ்ல நல்ல சாங் வந்து வருது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஃப் மனோஜ் சார், எடிட்டிங் ஆஃப் ரேமன் சார், அண்ட் எஸ்தர் மேம், அண்ட் பிரவீன், அண்ட் கௌரவ் காலை. வாவ், ஃபண்டாஸ்டிக், நைஸ். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கேட்டாருங்களா உங்களோட மியூசிக் பார்த்துட்டு ஏதாச்சும் ரிவ்யூ சொன்னாரா? ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு குட் ஜாப் அப்படின்னு சொன்னாரு. ரிவ்யூக்கு கூப்பிட்டுருந்தேன் ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்தாரு. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவர் சொன்னாரு படத்தோட எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதான் சொன்னேன் ப்ரிவியூக்கு வந்தாருன்னு சொல்லி. சத்யம்ல ப்ரிவியூ வச்சாங்க. ஸோ எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போதானே ரிலீஸ். ஸோ மெதுவா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. அதோட சேஞ்ச் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதோட எஃபெக்ட்டுமே நல்லா இருக்கு. மியூசிக் வைஸ் எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு படத்துல இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மோரோவர் வந்துட்டு ஹீரோ பாரி அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சு.
நல்லா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்கு. வேற என்ன படத்தை பத்தி பெருசா லேக் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்கா இருக்காம எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்றானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த லேக் அதுவுமே எடுத்துருக்கலாமே, கட் பண்ணிருக்கலாமே. நீங்க படம் 2 மணி நேரம் வைக்கலாம் அவசியம் இல்லை, ஏன் 2 மணி நேரத்தை வைக்கிறீங்கன்றதா இருந்துச்சு. ஓகே ஃபைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற ஏதாவது கேள்வினா கேட்கலாம். மியூசிக் வந்து அருமையா இருந்துச்சு. ரொம்ப சாங்ஸ் இல்லாம அந்த லொகேஷன்ஸ்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. லவ் சீனும் அவ்வளோ கனெக்ட் ஆகல. டிராவல் தான் ஜஸ்ட் 1 லைன் வச்சு எடுத்திருக்காங்க. டிராவல் பண்றதுக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு படம். ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி போட்டிருந்தாங்க, அது எனக்கு கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேட்டா வந்தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டிராவல் பத்தி பேசுறதுனால அவனுக்கு அது பிடிக்கல. டிராவல் பண்றவங்களுக்கு பிடிக்கும் படம். ஆனா டிராவல் பண்றவங்கலாம் பிடிக்கும் ப்ரோ. நார்மல் ஆடியன்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. உட்காந்து பார்க்கணும் ஆனா படத்தை. சூப்பரா போட்டிருந்தாங்க. பக்காவா இருந்துச்சு. அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் கதை இன்னும் பெட்டரா எழுதிருக்கலாம். நான் அப்படியே போயிட்டு இருக்கேன் வண்டியில. எக்ஸலா இருக்க படம் தான். தமிழ் படம் மாதிரியே இல்லை இது. முதல் தடவை தமிழ்ல இந்த மாதிரி படம் எடுத்துருக்காங்க. 10க்கு 9 கண்டிப்பா. எக்ஸ்ட்ரா ஒன்னு ஏதாவது கம்மியா இருக்குமே தானே. உனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா? சூப்பர்.